இரவில் படுக்கிற போது அல்லாஹ் சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்தி பாவத்தை மன்னிக்கிறான். அதில் சில அடையாளங்கள், அதில் ஒன்று படுக்கும்போது ஓதணும் சொல்லணுமா, அல்லாஹு மக்ஃபிருலி அல்லாஹு மக்ஃபிருலி ஒலி ஜமி உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ் என்னை நீ மன்னிப்பாயாக. நபிமார்கள் சாலிஹீங்களை எல்லாம் மன்னிக்கணும், மொத்தமாக கேட்டணும். அல்லாஹு மக்ஃபிருலி ஒலி ஜமி உம்மத். அதுக்கு முன்னால் ஒலில் அம்பியாயி உல் முர்சலீன். நீங்கள் தமிழில் நான் சொல்லி தந்துக்கிறேன். யா அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நபிமார்கள் வலிமார்கள் சாலிஹீங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயாக. குறிப்பாக மூமின்கள் அத்தனை பேர்களையும், ஆண்கள் பெண்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்ற ராத்திரி படுக்கும்போது சொல்லிட்டு படுக்கணும். அப்படி படுக்கிறாரா, அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிப்பதோடு அவர் அந்தஸ்தை உயர்வாக்கி அவரை கொண்டு பெரிய பெரிய பிரயோஜனங்களை வெளிப்படுத்துவாங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவர் தனக்கு மன்னிப்பு கேட்டதோடு நிறுத்தாமல் மூமினான ஆண் பெண் எல்லோரையும் மன்னிப்பாயாக. ராத்திரி படுக்கும்போது ஓத வேண்டிய விஷயங்கள் அது ஒன்று. நீங்கள் அரபி தெரியாட்டா தமிழில் ஓதிருங்க. யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய முன்னோர்கள் நபிமார்கள் சாலிஹீங்கள் மூமினான் ஆண் பெண்கள் எல்லோரையும் நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொன்னால் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து உயர்த்தப்படுதுங்கிறாங்க. என்ன, அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த அருளையும் மன்னிப்பையும் நீங்கள் சுருக்காதீர்கள்.